சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வந்து சிந்தாமணி கிட்ட ரொம்பவே கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மீனாவை கொலை பண்ண ஆள் அனுப்பியிருப்ப, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்க பாருடா, நீயும் சரி உன் மச்சான் சத்யாவும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு மீனா பூக்கடை ஆரம்பிச்சு என் பிசினஸ ஒழிச்சா. இப்ப தலைவர் எலெக்ஷன்ல நின்று என்ன தோக்கடிச்சிருக்கா. இப்ப உன் மச்சான என் பொண்ணை காதலிக்க வச்சு ஒட்டுமொத்த சொத்தையும் அபகரிக்கணும்ன்றதுதான் உங்களுடைய பிளானான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓ, அப்ப சத்யா காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாண்டா, இங்க பார், உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஒழுங்கு மரியாதையா உன் மச்சான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க சொல்லு. என் பொண்ணு விட்டு விலகி இருக்கிறது அவன் உயிருக்கு நல்லது இல்ல. தேவையில்லாம இந்த சிந்தாமணியை பகைச்சுக்கிட்டான், உன்னுடைய பொண்டாட்டிக்கு கத்தி குத்து வயிற்றுல பட்டுச்சு, அவன் ஒட்டு மொத்தமா உயிரோட இருக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன்னு சொல்லி சிந்தாமணி மிரட்டுறாங்க. என்ன மிரட்டி பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க. மிரட்டி எல்லாம் பார்க்கல, நான் கரெக்டா உண்மையை தான் சொல்றேன். நடக்க போறத முன்கூட்டியே சொல்றேன். இந்த சிந்தாமணி யாரு எப்படிப்பட்டவன்றத உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. இத கேட்டதும் முத்துவுக்கா பயங்கரமா கோபம் வருது. என்ன சிந்தாமணி, பணம் இல்லைன்னா அவங்க நல்லவங்க வல்லவங்க கிடையாதா? பணக்காரனா இருக்கிறவன் உன்னுடைய பொண்ண நிம்மதியாவும் சந்தோஷமாவும் பார்த்துப்பான்னு உனக்கு தோணுதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பார், எங்க அந்தஸ்துக்கு யாரு என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறனோ அவனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன். என் பொண்ணுக்கு நானும் என் புருஷனும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதுல உனக்கு என்னடா பிரச்சனைன்றாங்க. ரேகாவுக்கு யார் கூட கல்யாணம் பண்ணி வாழணும்னு விருப்பம் இருக்கோ அவ கூட சந்தோஷமா வாழ விட சிந்தாமணி, ஏன் இப்படி இருக்கன்றாங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? இப்ப முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னையாவது சத்யா கிட்ட பேசி எப்படியாவது ரேகாவை வந்து விலைக்கு வச்சிடலான்னு முடிவு பண்ண. ஆனா எப்ப நீ பணம் அந்தஸ்து அது இதுன்னு சொல்லி பேசுறியோ இதுக்கு மேலேயும் என்னால சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பா நான் வந்து ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். என்னுடைய தலைமையில கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவங்க சந்தோஷமா வாழ போறாங்க. அதை பார்த்து நீ வயிறு எரிஞ்சு சாக சிந்தாமணின்னு சொல்லி முத்து சேலஞ்ச் பண்றாங்க. என்னடா, என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? ஆமா, உன்கிட்டதான் சேலஞ்ச் பண்றேன். நீ பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. உண்மையா மனுஷங்களுக்கு உண்மையா இருப்பேன். நீ என்கிட்ட இந்த மாதிரி பண்றாங்க செய்யறாங்கன்னு சொல்லி என்கிட்ட அழுது சொல்லியிருந்தா கூட அதை நான் ஏத்துப்பேன். என்னுடைய மச்சானுக்கு நீ என்னதான் பண்ற நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு முத்து சவால் விட்டுட்டு போறாங்க. உடனே சிந்தாமணி அடியாட்களை எல்லாரையும் வர வைக்கிறாங்க. ரேகாவை ரூமுக்குள்ளேயே வச்சு பூட்டுங்க. யார் வந்தாலும் ரேகாவை பார்க்க கூடாது. ரேகா கையில போனும் இருக்க கூடாது. அந்த சத்யாவுக்கு என் கையால தான்டா சாவு, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க சிந்தாமணி வந்து. இப்ப முத்து வரும் ரொம்பவே டென்ஷன்ல சுத்திட்டு இருக்காங்க. மீனா வந்து ஏங்க என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு மீனா, உனக்கு கத்தி குத்து நடந்ததே அது யார் ஏற்படுத்தினது தெரியுமா? அந்த சிந்தாமணின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா, உன்னை கத்தியால குத்துனவனை நான் பார்த்தேன். அவனை அடிச்சு கேள்வி கேட்டதுல சிந்தாமணி தான் பணம் கொடுத்து இதை செய்ய சொன்னாங்கன்னு சொன்னேன். அதை போய் கேட்டதுக்கு உன் சத்யாவோட உயிரும் உனக்கு முக்கியம்னா என் பொண்ணுகிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லுன்னு பயம் பொறுத்துறான்றாங்க. உடனே மீனா வந்து, எனக்கு நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, சத்யாவை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. இனிமே என்ன ஆனாலும் சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். என் சத்யாவோட உயிர் ரொம்ப முக்கியன்றாங்க. உடனே முத்து வந்து, ஏன் மீனா, அவ பயம் பொறுத்துனா உடனே பயந்துகிட்டு சத்யாவை விலக சொல்றியா? அதெல்லாம் முடியாது. நான் சிந்தாமணி கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் என்னுடைய தலைமையில கல்யாணம் பண்ணி வைப்பேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. ஏங்க, அறிவு இது இருக்கா உங்களுக்கு? எதுக்காக இப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க. ஏன் மீனா, என்ன சொல்ற? நீங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரிங்க, சத்யாவுக்கு நீங்க துணையே இருக்க கூடாது. நான் சத்யா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா கோபப்பட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா சந்திரா கிட்ட போறாங்க. அம்மா, சிந்தாமணி டைரக்டாவே உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கா. இருந்தாலும் சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு அவர் பிடிவாதமா இருக்காரு. டேய் சத்யா, நீ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுடான்னு சொல்லிட்டு மீனால இருந்து சந்திரா எல்லாருமே சத்யா கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சத்யா என்ன முடிவு எடுக்க போறாங்க? முத்து துணையோட ரேகாவை சத்யா கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.